ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணவில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை யாரும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை யாரும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியா ஆண்டவரே, முன்பக்கமா மேகமா, தகப்பனே, இரவுகளை காக்கும்படியா அக்கினி ஸ்தம்பமாய் வந்தவரே,
இந்த மாதம் முழுவதும் எங்களை அப்படியாய் வழி நடத்துக. உடைய வல்லமையுள்ள கரம், உடைய வாக்குத்தத்தை ஆராதனையிலே இறங்கி வந்து உடைய வார்த்தையை நிரப்ப ஒப்பு கொடுக்க. தெய்வ பிரச்சனை எல்லாருடைய சிந்தைகளை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவருடைய சிந்தைகளை தடுக்கிற, ஆண்டவரை இடறி செய்கிற, தேவையில்லாமல் இந்த இடத்தை விட்டு எழுதி நடமாடுகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். டிஸ்டர்ப் பண்ற பொல்லாத அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன். தேவ பயத்தோட, நடுக்கத்தோட, தேவ பிரசனத்தோட தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குவான், ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்துல. ஆமாம். அல்லேலூயா. பரிசுத்தா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த மாத வாக்குத்தத்தத்துக்களாய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து நம்ம வழிநடத்தி இந்த ஒரு மாதம் கர்த்தர் நடத்தினா ஆச்சரியமாய் நமக்கு இந்த 2வது மாதம் இந்த முதல் நாளிலேயே நாம அவர் சமூகத்தில் நிற்கும்படியான பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் திருவிருந்தலே நாம் கடந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தையும் தேவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். முதல் நாளிலேயே நாம இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென். பேசுகிற கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். ஆமென். எடுத்துக்கொள்ளலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் ஏற்கனவே நம்ம வாசித்தது போல மகன் மிக்கியினுடைய இந்த திருமணம் மதுரையில் நடக்கிறது. இந்த பிரயாணங்களுக்காக அந்த நேர்த்தியாய் அந்த திருமணம் நடைபெற 4ஆம் தேதி 5ஆம் தேதி அந்த திருமணத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். சுகமாய் சென்று திரும்ப கர்த்தருடைய பாதுகாப்பு கிடைக்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கலாமா? பக்கம் 263வது பக்கம். எல்லார் கையிலும் வேதாகம் இருக்கட்டும். ஆமென். எல்லார் கையிலும் எடுத்துட்டீங்களா? உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டபோது கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. ஆமென். அவர் உனக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உனக்கு முன்பாக போவார். அவர் யாரோடு இருப்பாரா? உன்னோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. அவர் தாமே உன் கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. அல்லேலூயா. கலங்காதீங்க. அல்லேலூயா. ஆமென். கலங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட்ல பேசணும்னா 5 பாயிண்ட் இருக்குது. நான் நினச்சி பார்த்தா இது வேலைக்கு ஆகாதுப்பா, ஒரே ஒரு பாயிண்ட்டு கூட எக்ஸ்ட்ரா ஒரு லைன் தான் சேர்க்க முடியும். அதனால ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை தான் சிந்திக்க முடியும். நமக்கு டைம் சரியா இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அடிஷனலாக கொஞ்சம் சேர்க்க முடியும். அவ்வளோதான். மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அருமையான வார்த்தை. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. ஆமென். அவர் உன்னோட இருப்பார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில முன்பாக செல்லுகிறவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கு முன்னாடி போகணும்னா நாம அவருக்கு பிரியமா இருந்தா தான் நமக்கு முன்னாடி போவார். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? கண்டவங்க முன்னாடி போயிடுவார். அவரு கண்டவங்களுக்காக முன்னாடி போய் அவர் வந்து ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் செய்வாரா? ஆண்டவரே, நான் சினிமா தியேட்டருக்கு போகிறேன், ஆண்டவரே என் கூட வருவீராக வந்துடுவாரா? ஆண்டவரே, நான் இப்போ ஒரு பொண்ணை சைட் அடிக்க போகிறேன், ஆண்டவரே நான் சுகமாய் போய் பொண்ணை பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு சுகமாய் வர்றேன், ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒரு பையனை பார்க்க போகிறேன், ஆண்டவரே என் கூட வாங்க. இதுக்கெல்லாம் வருவாரா? ஹலோ, இருக்கீங்களா? அல்லேலூயா. நாம் கர்த்தரை விட்டுட்டு எங்கே போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் பார்த்து விட்டு நம்ம கடந்து போகலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார், நான் உனக்கு முன்பாக போகிறேன். ஒரு இடத்துல நான் வரமாட்டேன்ட்டார். சாரிப்பா, நான் வர முடியாது, உங்க கூட வர முடியாதுப்பா. ஏன்? காரணம் என்ன? வாசிக்கலாம். யாத்ராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம்
3வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராம புத்தகம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்க, என்ன ஆண்டவர் பாஸ்டர், நான் இப்பதானே முன்னாடி போவாரு சொன்னீங்க, இப்ப என்ன நீங்க வந்து உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்றாருன்றத சொல்றீங்களேன்றான். கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன். நீங்கள் யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கல, கர்த்தரை வணங்கல, கழுத்து வணங்கல, நெக் மை ஸ்ட்ராங் நெக். அல்லேலூயா. ஆண்டவர் இதை வார்த்தை சொல்றாருனாக்கா அவர் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பார் பாருங்க, எவ்வளவு மன வருத்தப்பட்டிருப்பார். அவங்களுக்காக பாடினது போல மேகஸ்தம்பமாய் வந்தவர், அக்னி ஸ்தம்பமாய் வந்தவர், வானத்தின் மன்னாவை கொடுத்தவர், அவர்களுக்காக தண்ணி குடிப்பதற்கு கண்மலையை பிளந்தவர். அல்லேலூயா. சோத்திரம். அவர் கால்கள் வீங்கி போகவும் இல்லை, அவங்க போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வளருது, போட்டு வந்த செருப்பு வளருது தானாவே. ஏன்னா அவங்க போயிட்டு எந்த இடத்துல நின்று பண்ண முடியாது, செருப்பு தைச்சிக்க முடியாது, தைக்கிற கடையும் கிடையாது. ஸ்தோத்திரம். துணி, புது துணி எடுத்து உடுத்த முடியாது. ஆகையினால என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், அந்த வஸ்திரம் படசாம் போகல, அது கிழிஞ்சி போகல, போட்ட ட்ரெஸ் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருது. கையை தட்ட மாட்டோமா? என்ன ஒரு மகிமையின் தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாத்தி போனோம், ஒரு நாள் நம்ம ட்ரெஸ் போட்டாலே மறுநாளுக்கு அழுக்கா போயிடும். ஆனா அவங்களோட ட்ரெஸ் அழுக்காகவே ஆகல, படசா போல, போட்டுக்கிற செருப்பு முதற்கொண்டு வார் அறுது போல. கர்த்தர் ஆசீர்வதி. இவ்வளவு ஒரு நல்ல தேவன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டாராம். யாருடைய அப்பத்தை? தூதர் சாப்பிட வேண்டிய அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டாயா பாருங்க. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் அந்த அப்பத்தை கொடுக்குறாரு எலியாவின் நாட்களில. அதை சாப்பிட்டு 40 நாள் நடந்தான் அண்ணா. ஒரு வேளை சாப்பிட்டு எத்தனை நாள் நடந்தாரு? 40 நாள் இரவும் பால் நடக்கிறான்னா எந்த பவர்ஃபுல்லா இருக்க யோசிச்சு பாருங்களேன். அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு வல்லம் இருக்கு பாருங்களேன். அந்த சூரச்சி அடியில படுத்திருந்த அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு தண்ணீரையும் சுட சுட தாழில் வைக்கப்பட்ட அப்பத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. அது சாப்பிட்டு அந்த பலத்தினால எத்தனை நாள் நடக்கிறான்? 40 நாள் நடந்துக்கிட்டே இருக்கிறான். கால் நிற்கவே இல்லை. அது போய்கிட்டே இருக்குது. நைட் அண்டே நடக்கிறான் பாருங்க. கற்பனை பண்ண நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே டயர்ட் ஆயிடும். ஆனா அந்த அவ்வளவு பலம் நிறைந்த உணவை தேவன் கொடுத்தாரு. ஆனா இப்ப ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஏன் நான் சொல்ல மாட்டேன், உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒய் காரணம் தெரியுங்களா? அந்த அதிகாரத்துல 32ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது மிக வருத்தமான ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆண்டவர் மோசேவை அடைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கான 10 கற்பனைகளை அவர் கொடுக்கிற வேளைகளை மலையில மோசே கூட பேசிட்டே இருக்கிறாரு. 1 நாள் 2 நாள் 3 நாள் 40 நாள் ஆயிடுச்சு. ஐயோ மோசேக்கு என்ன ஆச்சு தெரியல. கீழே இருக்கிற ஆளுங்க கற்பனை போனவர் ஆளே வரல. தோத்திரம். அவரே ஆண்டவர் தூக்கி போயிட்டாரா தெரியல. அவர் வருவாரா வரமாட்டாரா தெரியல. பாதியில வந்து நின்றுட்டோம். நம்மளை வழி நடத்துறதுக்கு யார் தேவை அப்படின்னு யோசிச்சு இந்த ஆரோன்கிட்ட பொறுப்பு கொடுத்து வந்தாங்க. யாருக்கிட்ட? ஆரோன்கிட்ட. அவர் பார்த்தாரு. எல்லாரும் கேட்கறாங்க, எங்களை வழி நடத்தி போறதுக்கு மோசே எங்க கட்ட முடியும், கவலைப்படாதீங்க, நீங்க காதல மூக்கெல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொன்னா அதை நகலா வாங்கி நெருப்புல போட்டு ஒரு கண்ணுக்குட்டி உருவாக்கி இதுதான் உங்களை வழி நடத்த போகிற தெய்வம் சொல்லி இதை வணங்க வைத்தான். வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 32ஆம் அதிகாரம் 24 அப்போது நான் அவர்களுடைய உடையவர்கள் எவர்களோ அவளை கழட்டி தரக்கடவுள் என்றேன். அவள் அப்படியே செய்தார்கள். அது அக்கினியிலே போட்டேன். அதிலிருந்து அது கன்று குட்டி வந்தது என்றான். ஜனங்கள் தங்களை பகைவர்களுக்கு அவமானப்படத்தக்கதாய் ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு. அல்லேலூயா. விக்கிரகத்துக்கு முன்பாக பணிந்து வணங்கி குனிந்து அது நிர்வாணத்தோட ஆடல் பாடலோட துதிக்கும் போது மிகுந்த வேதனை உண்டாயிற்று ஆண்டவர். அல்லேலூயா. அதை பார்த்து தான் சொன்னாரு, நான் உங்களோடு கூட வரமாட்டேன். நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்து உயர்த்தி எங்கேயோ பிறந்த உடனே எங்கேயோ வாழ்ந்த உடனே உன்னை தூக்கி எடுத்து ஆஸ்வதித்து உனக்கு தேவையானதா உனக்கு சம்பூர்ணமா சப்ளை பண்ணி உன்னை மேல வச்சா நீ கண்டதை நோக்கி போகிறிய. தாக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன வணங்கா கழுத்துள்ள ஜனங்க நான் வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. வரவே மாட்டேன். அதுக்கு பிறகு மோசே சொல்லுகிறான், இல்ல ஆண்டவரே,
தயவு செய்து அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஸ்தோத்திரம். அவன் போராடுகிறான் ஜெபத்துல. போராடியது மாத்திரமல்ல, பிரைஸ்ல ஸ்தோத்திரம். ஆமென். அந்த 33ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லு, மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீ இந்த ஜனங்கள் அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோடு கூட இன்னார் அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீ சொன்னதுண்டு. சொல்ல, நீ தானே ஐயா என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, நீங்க தானே ஐயா வான் கூப்பிட்டீங்க, பெயர் சொல்லி அழைத்து உங்களுடைய என் கண்கள் உன் கிருபை கிடைத்ததுன்னு சொன்னீங்களேன்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் கொஞ்சம் இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடக்குது. இப்போ கூட அரசாங்கத்தோட சில கோரிக்கைகளை வைத்து அரசாங்க பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. வாத்தியார் போடுவாங்க, அப்போ பண்ணுவாங்க, துப்புரவு பணியாளர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் ஒன்று தோற்று போயிடுவாங்க, இங்கெல்லாம் ஜெயிச்சிடுவாங்க. அல்லேலூயா. இந்த ஸ்ட்ரைக் ஆண்டவர் வரமாட்டேன், நான் வேற யாரும் ஒரு தூதர் அனுப்புறேன், போய் சேருங்கப்பா, போங்கப்பா, போப்பா, நான் வர முடியாதுப்பா. நீங்க வணங்கா கடுத்துள்ள ஜனங்கள், நான் சொல்லுகிறேன், அவர் உனக்கு முன்பாக போக வேண்டுமானால் அவருக்கு பிரியமானதை செய்தார். அவர் உன்னை உயர்த்துறதை அறிந்து, அவர் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்தாரோ அதை அறிந்து, ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காம என்னை அடைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் மரணம் அறியந்தவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்பி, அவரையே நம்பி நீ புறப்பட்டு போகும்போது அவர் உனக்கு முன்பாக போவார். ஆண்டவர் சொன்னார், எப்பா உன்னுடைய ஸ்ட்ரைக் என் உள்ளத்தை உடைத்தது, நான் என்ன செய்கிறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார். 14வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவர் சொல்லுங்க, இறங்கி வந்துட்டாரு. சரிப்பா, நான் நீ சொன்னதெல்லாம் என்கிட்ட நினைப்படுத்தல, அழைப்பலாம், சரி ஓகே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தர் சொல்லுகிறா, ஒரு சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்த தேவன், உன்னை முன்குறித்த தேவன், உன்னை ஒருபோதும் வழியில விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. சில நேரத்தில் நம்முடைய கீழ்ப்படியாத குணங்கள், சில நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு இடறி போகிறதுனால, பாதை மாறி போகிறதுனால சொந்தக்காரர் கோச்சிக்குவாங்க, இவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க. அதே கோச்சிக்கிற ஆட்கள் நீ வேதனைப்படும் போது, கண்ணீர் விடும்போது, கவலைப்படும் போது, துக்கப்படும் போது, மரணத்தோடு கூட போராடும் போது ஒருத்தர் எட்டி பார்த்திருக்க மாட்டான். தேவன் உன்னை பார்த்தாரு. அல்லேலூயா. அவர்தானே உன்னை தூக்கினாரு. அதை மறந்து போய், பிரியமானவர்களே, மனுஷனை ஒரு நாளும் பிரியப்படுத்தாதீங்க, மனுஷனை பிரியப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துங்க. அவர்கள் இன்னைக்கு பிரியமா நல்லா இருக்கவரை உங்க கூட இருப்பாங்க, ஒரே வேளை கைவிடப்பட்டு விட்டால் அம்போன்னு விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. யூஸ் அண்ட் த்ரோ. நீ தேவைப்படும் போது பயன்படுத்துவார்கள், தேவைப்படும் போது நீ தேவை அவர்களுக்கு, நீ அவர்களுக்கு தேவை. உன்னால ஒரே ஒரு காரியம் அவர்களுக்கு லாபம் இல்லை என்று அறிந்துவிடன், அப்படியே கசக்கி தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நீ பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒருவேளை உடைக்கப்பட்டாலும் அதை ஒட்டி, அல்லேலூயா, அதை சரி செய்து மறுபடியும் பயன்படுத்துகிறவர் தான் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கை விரிச்சிட்டாங்க. அம்மா அப்பா சொந்தம் பந்தம் மாமா மச்சான் உறவுகள் இருந்தும் கூட உனக்கு உதவி செய்யாத ஆட்கள், நீ நல்ல மேல வந்து நல்ல சோவா அப்படியே பட்டி பார்த்து அதெல்லாம் பண்ணி ஒன்று மேல வைக்கும்போது மாமா அக்கா பெரியப்பா சித்தப்பான்னு வந்து ஒட்டும் பாருங்க. அது போலியான அன்பு, வேஷமான வேஷதாரி அன்பு. அன்புதோ பிள்ளைகளே, அன்பை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. உன்னுடைய அன்பை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. உன் அன்பு முழுவதும் இயேசுவுக்கு மாத்திரம்தான். அல்லேலூயா.
அதுக்காக குடும்பத்தை வெறுத்து விடுங்க சொல்ல வரல. முதல் இடம் அவருக்கு கொடுங்க, ரெண்டாவது இடம் உறவுகளுக்கு கொடுங்க, உங்க குடும்பத்துக்கு கொடுங்க. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இதுதான் நடந்தது. அல்லேலூயா. கர்த்தர் வழி பார்த்து என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், உன் வார்த்தையின்படியே செய்வேன் என்று சொன்னார். தேவன் அவருக்கு ஆலோசனை சொல்லும் போது, அவருக்கு பிரியமா நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றுவார். வசனம் சொல்லுகிறது, நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நடத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமா ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது ஆலோசனைப்படி எல்லாம் உனக்கு செய்து, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்து, உன் ஆலோசனை எல்லாம் என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆமா. எப்ப தெரியுங்களா? நீ அவருக்கு பிரியமான பலிகளை செலுத்தும் போது, உனக்கு தகன பலியாய் நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரேன்னு உன்னை ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதுமாய் அர்ப்பணிக்கும் போது உன் மன விருப்பத்தின்படி அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உன் மன விருப்பம் கேட்டு அதை செய்வார். இப்போ ஸ்தோத்திரம், மோசேயுடைய மன விருப்பத்தின்படி வணங்கா கழுத்துள்ளவாங்க நான் வரவே மாட்டேன் சொன்னவர், மோசேயுடைய ஜெபம் அவரை உருக வைத்தது. அல்லேலூயா. அவருடைய மனசை மாத்திக்கிட்டாரு. இந்த வசனம் சொல்லுகிறது, 16வது வசனம் வாசிக்கலாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? நீர் எங்களோடு கூட வருகிறதுனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போது நீ சொன்ன பாரு, இந்த வார்த்தைப்படி நான் செய்யறேன். கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது நாம் செய்ய தொடங்கி விட்டால் நமக்கு பிரியமானது அவர் செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு பிரியமானதை செய்துட்டு நீங்க எங்க கூட வாங்கன்னா வரவே மாட்டார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே நான் வருகிறேன். இல்ல, நீங்க எங்க கூட வந்தாதான் நான் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, யார் வந்தா? அதுதான் பாட்டு பாடினா, தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆஹா, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாதி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சொல்லுவோமா? மாறாதி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. அவன் அடுத்தபடியாக இரண்டாவது காரியத்தை நான் உனக்கு உண்டாக போகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மீகாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் உனக்கு முன்பாக போவாரானால் எல்லா தடைகள் உடையும். ஆமென். பல விதத்துல தடைகள், நிறைய காரியங்கள். ஆமென். பிசாசு தடைகளை உண்டாக்குவோம். நீங்க ஸ்தோத்திரமாம உங்க ரூட்ல தான் நீங்க போயிருப்பீங்க, உங்க கஷ்டம், உங்க உழைப்பு. ஆனால் சிலர்களுடைய வேலையே
தடைகளை உண்டாக்குறதா. அல்லேலூயா. மந்திரம் பண்றது, செய்வனை பண்றது, கொஞ்சம் நல்லா இருந்தா பிடிக்காது, சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, எதையாகிலும் பண்ணி தடைகளை உண்டாக்குறது நம்முடைய வேலைகள். அல்லேலூயா. ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். நம்முடைய காரியம் முழுவதுமாய் நடைபெறக்கூடாதபடிக்கு தடைகளை உண்டாக்குவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவேளை திருமணத்துக்கு தடை, குழந்தை பிறப்பதற்கு தடை, நல்ல வேலை கிடைப்பதற்கு தடை, அல்ல வீடு கட்டுவதற்கு தடை, அல்லேலூயா, ஒரு பொருள் வாங்குவதற்கு தடை, பொறாமை, நம்மளை விட மேல போயிட்டாங்களே, நம்மளை விட மேல வந்துடக்கூடாது. சில நேரத்துல பிள்ளைகளுடைய படிப்புக்கு தடை. ஐயோ, அந்த பிள்ளை நல்லா படிக்குது, நம்ம பிள்ளை விட அந்த பிள்ளை நல்லா இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளை தான் டாப்ல இருக்கணும், அதெல்லாம் டூப்பா போயிடணும். தடை. மனுஷனுடைய எண்ணத்துல தடை, சிந்தனையில தடை, நல்ல எண்ணங்கள் இல்லாதபடி இருக்கிறதுனால தடை. நீ கத்த சொல்லுகிறார், எல்லா தடைகளை இன்னைக்கு உடைக்க போற. உன் குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லா தடைகளை தேவன் உடைத்து வாசலால் பிரவேசிக்க போற. அல்லேலூயா. எதை நீ சுதந்திரிக்க தடையா இருந்ததோ அந்த தடை தேவன் இப்ப உடைக்க போற. சுவாசிக்கிறீங்களா? தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக போவா. உயர்த்தப்படாதபடிக்கு தடை. வேதம் சொல்லுகிறது, தானியேலை அந்த தேசத்துல ராஜா உயர்த்த நினைத்தான். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் வாசிக்கலாம். நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவு என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். அல்லேலூயா. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். ஒரு 3 பிரதானிகளை எழுப்பலாம். 120 தேசத்துக்கு ஸ்தோத்திரமாமே தேசாதிபதிகளை 3 பேர், 120 தேசம், அதுல இந்தியாவும் அடக்கம். எத்தனை தேசம்? 120 நாடுகள். அந்த 120 நாட்டுல இந்தியாவும் அடக்கம். அந்த இந்தியாவோட சேர்ந்து 3 முக்கியமான பிரதானிகள், கவர்னர், பெரிய பெரிய போஸ்டிங். அல்லேலூயா. ஏற்படுத்த இந்த தானியேலை அந்த போஸ்டிங்க வைக்கலாம் நினைச்சாங்க. நினைச்சதுக்கே பேசுறார், கன்சல்ட் பண்ணார். கூட இருக்கிற பிரதானி கிட்ட பேசுறாரு, தானியேல் கொஞ்சம் நல்லா இருக்கிறான், ஞானமா இருக்கிறான், இவனுக்கு அந்த போஸ்டிங் போலாம் இருக்கிறம்பா. யோசிக்கிறாங்க, எனக்கா 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 இந்த போஸ்டிங்னு நூற்றுக்கணக்கான பேர் காத்திருக்கும் போது இவர் சொல்ற தானியேலை கூட அந்த 3 பேர்ல ஒரு ஆளை வைக்கலான்னு. உடனே பொறாமை, எரிச்சல். டேய், எங்கோ ஒன்று வந்தவன் யாரோ, இவன் நம்ம தேசத்துல மேல வரலாமா? வரக்கூடாது. அல்லேலூயா. நான் சொல்ல வரேன், பிரதமரை காட்டிலும் மேல போஸ்டிங். இந்திய நாட்டினுடைய பிரதமரை காட்டிலும் உயர்வான பதவி அது. இந்த பதவி அவனுக்கு கிடைக்க போகிறது தெரிந்த உடனே ஒரு சதி திட்டங்களை தீட்டினார்கள். அவன் வரக்கூடாது அந்த இடத்துல, அவன் அந்த இடத்துல வரக்கூடாது, நம்மை ஆள செய்யக்கூடாது. அல்லேலூயா. உடனே சதி திட்டம், மேல வரக்கூடாதபடிக்கு சதி திட்டம். அந்த சதியினுடைய ஒரு காரியம்தான் சிங்கக்கபி உருவாக்கப்பட்டது. சிங்கக்கபி உருவாக்கப்பட்டது தானியேல் ஒரே ஒரு ஆளுக்காக சட்டத்தை ஏற்றி ஸ்தோத்திரம் சிங்கக்கபிலே போடுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவன் வழக்கமாய் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் கூட வழக்கமாய் எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து தினம் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தேவனோடு கூட ஜெபித்துக் கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வருவதற்கு நினைத்தால் ஒரு கூட்டம் உன்னை கீழே வைக்க நினைச்சுக்கிட்டே இருக்கும். நீ மேல வரக்கூடாது, அவங்களுக்கு கீழே தான் இருக்கணும். உன்னை அடிமைப்படுத்தி வைக்கிறோம். கொஞ்சம் ஷைன் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் அப்படி டெவலப் ஆயிடக்கூடாது. உடனே எரிச்சல், ஒரு பார்வையில எரிச்சல். ஆமென். நீ மேலே வரக்கூடாது, நான் தான் வரணும், நானும் என் குடும்பம் தான், வேற வரக்கூடாது, வேற யாரும் வந்து கொண்டு நிற்க கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனைகளை உடையவர்களை தேவன்ல இருந்து இருக்கிறார். அல்லேலூயா.
பாருங்க, இவன் அதை பத்தி கவலையே படலைங்க. இவன் தொடர்ந்து ஜெபிக்கிறவனா இருந்தான். அவனை தூக்கி சிங்க கபில போட்டாங்க. அல்லேலூயா. சிங்க கபில போட்ட போது கர்த்தர் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. இப்ப நான் சொல்ல வர, ஒருவேளை உனக்கு விரோதமாக தடைகளை கொண்டு வரும்படியா, உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வரும்படியா, மனிதனுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள், அது உறவா இருக்கலாம், அது உங்களோட பழகனா இருக்கலாம், உங்ககிட்ட நல்ல சாப்பிட்டுக்கிட்டே பழகிற ஒரு ஆட்களா இருக்கலாம். ஆனால் தேவன் அறிவார். அல்லேலூயா. அவர்களுடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் உன்னை தப்புவித்து உன்னை மேலே கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தடைகளை உடைக்க போகிறார். இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, உயர்த்தப்படக்கூடாதபடி மற்றவருடைய சிந்தனை தான் அவனுக்கு தடை. அவங்க பேச மாட்டாங்க. நல்லா இருக்கிறியா, நல்ல வாய் திறந்து நல்லா பேசுவாங்க. வாய் வார்த்தை நல்லா இருக்கும், தேன் ஒழுக சொட்ட சொட்ட பேசுவாங்க. ஆனா எண்ணம் விசேஷமா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். வார்த்தைலாம் ரைட்டு, வார்த்தைலாம் ரொம்ப குவைட்டு. அல்லேலூயா. ஆனா எண்ணம் நல்லா இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் தேவன் உன்னை விடுதலாக்குவா. விசுவாசிக்கிறியா? கையை தட்டி ஆமென். பேசலா. இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவ முன்னணியிலே கடந்து வருவார். அல்லேலூயா. நீ வாசலா பிரவேசிக்க போற. சொல்லுங்க, நான் வாசலா பிரவேசிக்க போறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் வாசல நான் பிரவேசிக்க போறேன். சொல்லுங்க, எனக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையின் வாசலுக்குள்ள நான் போக போறேன். யாரும் என்ன தடை பண்ண முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது அவர் சொல்லாக அவர் கட்டளையிட. அல்லேலூயா. வாழ்க்கையில தேவன் என்ன நடத்திருக்கிறாரோ அது தடைபடாதுங்க. அல்லேலூயா. நீங்க வாசலா பிரவேசிக்க போகிற இந்த நாளிலே தேவன் ஒரு புதிய வாசலை உனக்காக திறந்து வைக்க போகிறார். எல்லா தடைகளையும் உடைத்து வாசலால் உட்பெருக்க பண்ண போறாரு. அந்த வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிக்கலாம். மீகா 3:2-13. தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். இப்ப யார் போறாரு தெரியுமா? சரிங்க, யார் போறாரு? யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. ராஜாதி ராஜாவா இருக்கிற நம்முடைய தேவன் முன்னாடி போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் முன்னாடி வந்துட்டாருனாக்கா எந்த கொம்பனும் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, எந்த மந்திரம் அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது, எந்த தந்திரமான எண்ணம் படைத்தவர்கள் முடியாது, தவிடுபடியாய் மாறிப்படும். விசுவாசிக்கிறீங்களா? தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. அப்ப தம்பி அப்படியே வந்து உட்கார்ந்து. அல்லேலூயா. தடைகளை உடைப்பவர், சொல்லுங்க, என் முன்னே போவா. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, தடைகளை உடைப்பவர் என் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவெல்லாம் உடைத்திடுவாரே. இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே, இரும்பு தாழ்பாலை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் கையை தட்டி தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். அல்லேலூயா. சத்தமா. தடைகளை உடைப்பவர் முன்னாடி போவார். அவர் முன்னாடி போனா எல்லா தடையும் உடையும். மனுஷனுடைய எண்ணங்கள்ல நல்ல எண்ணமே கிடையாது. சொல்லுங்க, என்ன எண்ணம் கிடையாது? எவ்வளவுக்கு அவ்வளவு கேடு கட்டதா இருக்குமோ அவ்வளவு கேடு கட்ட எண்ணம். இந்த எண்ணம் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. எண்ணத்தை யார் அறிவாரு? கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. அதுதான் பேதுருவை சிறைச்சாலையில் வைத்த போது அவன் வெளியே கொண்டு வந்த அந்த இரும்பு கேட்டாண்ட வரும்போது இரும்பு கேட்டு தானா திறந்தது. இரும்பு கேட்டு தானா திறந்தது. அந்த வசனம் சொல்லுகிறது, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல அந்த யூதருடைய கைகளுக்கும் ஸ்தோத்திரமாம ஏரோதின்
வாசிக்கலாம். பேதுருவும் ஆ, தெளிவு வந்தபோது ஆ. ஏரோதின் கைக்கும் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு போதும் போதும். அல்லேலூயா. இந்த எண்ணம் இல்லை, எண்ணம் நல்ல எண்ணமே கிடையாது. அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். ஆஹா, நான் நான் நானு என் பொண்டாட்டி என் குழந்தை என் குடும்பம் மத்தவளா அது எப்படியோ எனக்கு என்ன வந்தது, அது எக்கேடு கட்ட எனக்கு என்ன இல்ல. இது மொல்லமா குடும்பத்துல வருதுங்க. இது அண்ணன் தம்பி உறவுல வருது, சொந்த பந்தத்துல வருது, பெரியப்பா சித்தப்பால வந்துருது. எண்ணங்கள். அல்லேலூயா. எண்ணம் அழகானால் செயல் நல்லா இருக்கும். அல்லேலூயா. இதை எண்ணம் ஸ்தோத்திரம். பாருங்க, நான் சொல்ல வரேன், உன் குடும்பத்தை பத்தி, உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, நீ வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நீ போகிற இடத்துல இருக்கலாம், நீ படிக்கிற இடத்துல இருக்கலாம், இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு தேவன் இந்த மாதம் கிருபையா இவனை விடுதலாக்க போறார். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கெல்லாம் தேவன் விடுதலாக்கினது உண்மையானால், இந்த வருஷமும் மேல பார்த்தா ரொம்ப அழகா தேன் ஒழுக பேசுவாங்க. அக்கா நல்லா இருக்கிறியாக்கா, இந்த ட்ரெஸ் கட்டி என்கிட்ட நல்லா இருக்கும், இந்த நகை என் கழுத்துக்கு நல்லா இருக்கும், இது போட்டுங்குது, வாழ்க்கை வந்த வாழ் பத்தியா வந்து அற்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரி கூட கொடுப்பான். அக்கா சாப்பிட்டியாக்கா? வாயில வார்த்தை பார்த்தா அக்கா தான், உள்ள எண்ணெல்லாம் சொக்கா, கீஞ்சி போன சொக்கா. அல்லேலூயா. பக்கவா ஸ்கெட்ச் போடும் மனசு. எப்போ ஒரியுன்னு தெரியல, ஒழிஞ்சாதான் நான் நல்லா இருப்பேன். யாராருக்கோ வருது, இதுக்கு மாத்த வாதி பேதியே வரமாட்டேங்குது. எவ்வளவு எண்ணங்கள் இல்ல. சொல்ல வரேன், பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் சிந்தனைகளுக்கெல்லாம் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அநேகருக்கு நல்லா தெரியும், நல்ல கத்துக்கு நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்தை அன்னைக்கு பிரச்சனை இருக்குது, அதனாலதான் மாட்டின்னு தவிக்கிறான், சிறையில மாட்டிக்கு அவசப்படுறான். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்மை தப்பு வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறா. அல்லேலூயா. நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறா. அல்லேலூயா. சிங்க கபில போட்டா கூட தூதன் அனுப்பி விடுதலை ஆக்கி தூக்கி வைக்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன். கையை தட்ட மாட்டோமா? அல்லேலூயா. ஆனா மற்றவர்களுக்கு இல்லைங்க, மற்றவர்களுக்கு இல்ல. கோர்ட்டு கேஸ் அது இது அடி தடிலு தோத்திரம். நீ பார்த்தனா நான் ஒரு இப்படி போயிட்டா இருக்கு. ஆனா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார், சர்வ வல்ல தேவன். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அல்லேலூயா. ஆமென். நம்மை தப்பு வைக்கிற தேவன். தடைகளை உடைப்பவர் முன்னாடி போவார், வாசலால் முன்னாடி போக போறாய். சொல்லுங்க, இந்த மாசம் என் ஆண்டவர் இயேசு எனக்கு முன்னாடி போறாரு. எனக்கு விரோதம் உருவாக்கப்படுகிற தடையெல்லாம் உடைக்கப்படும். என் குடும்பத்துக்கு விரோதமா, என் ஆஸ்வாத்துக்கு விரோதமா, என் மேன்மைக்கு விரோதமா, என் பிள்ளைங்களுடைய படிப்புக்கு விரோதமா, சமாதானத்துக்கு விரோதமா, சரீர சுகத்துக்கு விரோதமா போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லாம் என் ஆண்டவர் இயேசு முன்னாடி வந்து உடைத்து போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அறிக்கை எடுங்க, விசுவாச அறிக்கை எடுங்க. அல்லேலூயா. ஆமென். விடுவிக்கிறவர் இல்லாமனால அநேக சோரம் போகிறார்கள். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம விடுதலாக்குற தேவன். நீதிமான் 7 வாரம் விழுந்தாலும் தோத்துறோம். அல்லேலூயா. எத்தனை தடவை ஊந்து ஏஞ்சிக்கிறோம் நாங்க. எப்போ விடுவோம், எப்போ ஏஞ்சிப்போம் எங்களுக்கே தெரியாது. எப்போ ஆஸ்பத்திரி போய் நிற்போம், எப்போ ஊசி போட்டுப்போம், எப்போ ஏஞ்சி ஓடுவோம் தெரியாது எங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம், நாங்க விழுந்தாலே எழுந்திருப்போம். சரி, படுத்தாலும் மறுபடியும் ஏஞ்சி நடப்போம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? எங்களை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எப்போது நமக்கு முன்பாக போவார். ஆமென். தடைகள் நீக்கி போடுகிறவர் முன்பாக போவார். அடுத்த வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போகலாம். 3வது பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். பிரைஸ் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான்
அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் அவனுக்கு முன்பாக வாசல்கள் வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து அவனுடைய வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நானே உனக்கு முன்னே போய் கோணலானவர்களே செவியாக்குவேன். அல்லேலூயா. இந்த கோணலான சில விஷயம் இருக்கும். கோணல் ஸ்ட்ரைட்டா போக முடியாதுங்க. இப்படி போனாக்க வண்டி எங்க போய் யூ டர்ன் பண்ணு மறுபடியும் இப்படி வரணும். இங்க வந்தா இங்க ஒரு டிராபிக் இருக்கும், அங்க மடக்கி வச்சிருப்பான், அதை ஜெயிச்சுட்டு இப்படிக்கா வரணும் சந்தில போய். இது நான் சொல்றது ரோட்டை பத்தி சொல்லல. வாழ்க்கையில நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்ட்ரைட்டா போகாம சுத்தடிக்கிற பொல்லாத விஷயங்கள் இருக்குது. இது உடைக்கப்பட வேண்டுமானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாகிய கோரேசுக்கு முன்பாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாத்திரம்தான் இது கோணலானவர்களை செவையாக்கி அதுக்குள்ளே கடந்து போகப்பட முடியும். அதுதான் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உன்னுடைய பலத்திலே கோணலானவர்களை செவையாக்க முடியாது. கோணலானவர்களை செவையாக்க வேண்டுமானால் தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் உனக்குள்ள வேணும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக கோணலானவர்களை எல்லாம் செவையா மாற்ற முடியும். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய அபிஷேகத்தில் வல்லமை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய வாசல்கள் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக எந்த வாசலும் பூட்டப்பட முடியாது. கையை தட்ட மாட்டீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக யாரும் வாச கதவை போட்டவ முடியாது. ஒரு பாட்டு பாடுறோம்ல, மனிதன் கதவை அடைப்பா என் தேவனதை திறப்பா. மனிதன் கதவை அடைப்பா, சொல்லுங்க, என் தேவனதை திறப்பா. மனித நெஞ்சம் மாறும், மனித நெஞ்சம் மாறும், என் தேவன் என்றும் மாறா. என் தேவன் என்றும் மாறா. எல்லை இல்லா கிருபை எல்லை சூழ்ந்து கொள்ளும் போ. எல்லை இல்லா கிருபை எல்லை சூழ்ந்து கொள்ளும். மனிதன், ஆமென், மனிதன் கதவை அடைப்பா என் தேவ அதையே தீரப்பா. மனிதன் கதவை அடைப்பா என் தேவன் அதையே தீரப்பா. மனித நெஞ்சம் மாறும். எப்ப மாறும் தெரியாது. மனித என் தேவன் என்றும் மாறா. என் தேவன் என்றும் மாறா. அல்லேலூயா. ஒரு வேலை மனுஷனுடைய வேலை டோர் க்ளோஸ் பண்றது வேலை போயிடும். அங்கே இருக்கணும். அங்கே நீ வந்துடக்கூடாது, நீ மேல வரக்கூடாது, நீ அங்கேயே தான் இருக்கணும். இன்னைக்கு கத்து சொல்லுகிறா, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்குவேன். உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வலது கரத்தை பிடிச்சிங்க. உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனை பார்த்து அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை சபையாக்க போகிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் எல்லாம் கோணல் மானலாம் சபையாகும். அபிஷேகம் பண்ணப்பட்டு முன்பாக வெண்கல கதவு உடையும். விசுவாசிக்கிறீங்களா? ஒருத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்னாடி வந்துட்டா எப்படிப்பட்ட கதவெல்லாம் தேவன் உடைப்பாருங்க. அது கதவு உடைக்கிற வேலையே வேலை. வீட்டு கதவு உடைச்சு உள்ள உடையணும் திருடனா இல்ல? நீ நேற்று கூட நியூஸ் பார்த்தேன், ஈரோட்டில் எங்கேயோ ஜன்னல் கதவுலாம் உடச்சி நிறைய வீடு கொள்ள கதவு அப்படியே பேர் தெளித்து உள்ள போய்க்கலாம்.
நம்ம ஆண்டவர் இதுவா பிசாசு தந்திரமாய் அடுத்த கட்ட லெவலுக்கு அடுத்த உயர்வுக்கு போகாதபடி மரக்கதவு இல்லை, இரும்பு கதவு இல்லை, வெண்கல கதவு வைத்து நீ உள்ளே வந்து விட்டால் உனக்கான ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது, அது எடுத்து விடக் கூடாது என்பதற்காக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வெண்கல கதவை உடைத்து எறும்பு தாழ்பால முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடுத மறந்திருக்கிற புதையிலும் யார் கொடுக்க போற சொல்ல? இந்த மாதம் சொல்லுங்க, சொல்ல இந்த மாசம் சொல்லுங்க, வெள்ளம் வெண்கல கதை உடைய போகுது. சொல்ல வெள்ள வெண்கல சத்தமா சொல்லுங்களேன். எல்லா வெண்கல கதை உடைக்க போகிற, இரும்பு தாழ்பாலம் முறித்து போட போகிற, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம். அந்தகாரம் என்பதா சாதாரண இல்ல, இருட்டை விட மோசமானது. அதுலதான் இருக்குது பொக்கிஷம். கர்த்தர் வெளிச்சமா இருந்து அதை எடுத்து கொடுக்க போற. அது யார் கையில இருக்குது தெரியல. பிசாசு அந்த காலத்துக்கு சொந்தக்காரனே, அவன் கையில இருந்து அதை புடுங்கி உன் கையில கொடுக்க போறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடுத மறந்திருக்கிற புதையலையும் தேவனுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமா சொல்ல வரேன், இது சாதாரணமா இல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக தேவன் கோணலானவர்களை சபையாக்க போகிறார். அல்லேலூயா. என்னுடைய செய்தியை நிறுத்திக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம அங்கே வேக போகணும். அல்லேலூயா. அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தமான அந்த செய்தியை நான் தொடர்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். பிரச்சனை ஸ்தோத்திரம் ஆமென். வெண்கல கதவு முடியும். நம்ம கொஞ்ச நேரம் அபிஷேகத்து வல்லமையில நிரம்ப போகிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக தான் வெண்கல கதவு உடையும். சாதாரண பலத்துல நீ போயிட முடியாது, உடைக்க முடியாது. நீ புல்டோசரை கொண்டு போனா கூட அதுதான் இடிச்சு போகும். வேதம் சொல்லுகிற பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். வாசிக்கலாம். அந்த சகரியாவின் புத்தகத்தை வாசித்து நம்ம தேவனுடைய வல்லமைக்காக நம்ம அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். 4ஆம் அதிகாரத்துல 6, 7 வாசிக்கலாம். அப்போது அவர், நான் சொல்றேன், இந்த செருபாபேலுக்கு பக்கத்துல அந்த இடத்துல அதை எடுத்துட்டு ஆள்பட்டு வேதநாயகத்துக்கு உங்க பேரை சேர்த்து வாசிங்க. உங்க பேரை வாசிங்க, சத்தமா வாசிங்க. அல்லேலூயா. அந்த செருபாபேல் என்ற இடத்துல உங்க பேரை சேர்த்து கொள்ளுங்க. சொல்லுங்க, சேர்த்துட்டீங்களா? சேர்த்து fill in the blanks சொல்லுங்க. அந்த இடத்துல பேரை சேர்த்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆமென். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற, ஆள்பட்டு வேதநாயகத்துக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். சொல்லுகிறார், என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா என்று சேனைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம், பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பாக, மறுபடியும் சொல்லுகிற, ஆள்பட்டு வேதநாயகத்துக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், சமபூமியாய் மாற போற. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுங்களா? நம்முடைய பலத்துல, ஆவியானவருடைய பலத்துல சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமா இருந்தாலும் சரி, எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் சரி, எந்த கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த கழுத்தை நெருக்கிற போராட்டமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறான், இன்றைக்கு அது சம பூமியாய் மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறியா? அல்லேலூயா. சம பூமியாய் மாற போகிறது. சம பூமியை தேவன் மாற்ற போகிறான். ஒன்றுமில்லாமல் போக போகிறது. காரணம், தேவனுடைய அபிஷேகத்து வல்லமை, தேவனுடைய அபிஷேகத்து வல்லமை உனக்குள்ளே இறங்கும் போது, அது பெரிய பர்வதமே, அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு முன்பாக சமபூமியா மாறப்போறது. நம்ம எல்லாம் எழுந்திருப்போமா? கொஞ்ச நேரம் ஆவியானுடைய பலத்துக்குள்ளாய் ஆண்டவர் உணர்த்துப்படுகிறாள். நான் செய்தியை நிறுத்தி கொடுக்கிறேன். அடுத்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். பேசுகிற ஸ்தோத்திரம். கவனத்தை சிதற விடாம முழு கவனமாய் தேவ பிரசனத்தை அப்படியே உணர்ந்துங்க. அப்படியே பிரசனத்தை உணர்ந்துங்க. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் எனக்குள்ள வந்து விட்டால் போதும். ஆமென். தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருந்தபடினால்தான் கர்த்தர் அவனுக்கு முன்பாக போய் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். நமக்குள்ள ஒரு விசேஷித்த தேவ அபிஷேகம் இருக்குமானால், நமக்கு முன்பாக இருக்கிற
எல்லா தடைகளை தேவன் உடைத்து போட போகிறார். சமபூமியாய் மாறும். கோணலானவர்களை தேவன் சமபூமியாய் மாற்றுவார். கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை தான் நம்மளால தியானிக்க முடிஞ்சு. நான் சொன்னல, அடுத்த வசனத்துக்கு என்னால போக முடியல. ஏன்னா அவ்வளவு வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். சில வார்த்தைகள்லாம் விட்டுட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பேசல ஸ்தோத்திரம். மறுபடியும் உங்களுக்கு ரிமெம்பர் பண்றேன். ஒருவேளை ஸ்தோத்திரம் தேவன் விரும்பாத 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பாயானால், அவன் 2 நினைவுகளால் ஸ்தோத்திரம் கர்த்தர் தெய்வமானால் அவரை தெய்வமா ஆராதி, பாகால் தெய்வமானால் அவரை தெய்வமா ஆராதி. 2 கெட்டா நிலையிலே போகாதே. கர்த்தரும் கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் கூட இருக்க வேண்டுமானால், அல்லேலூயா, அவரோடு கூட எப்போதும் பழகு. ஒரு சிநேகிதன் பேசுவது போல மோசே பேசினார். ஒரு சிநேகிதனோடு கூட பேசுவது போல அந்த யாத்திராகம் புத்தகம் 33:11 வாசிக்கும் போது ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போலதான் கர்த்தர் மோசேயோடு பேசினார். அதனால தான் சிநேகிதனுடைய பேச்சை கேட்டு ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னாரு. அல்லேலூயா. அவரோடு கூட சிநேகிதன் பேசுவது போல பேசுவாயானால் கர்த்தர் உன் வார்த்தையின்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிரசன்னம் எனக்கு அந்த அபிஷேகத்தோடு கூட வல்லமை எனக்குள்ள இருக்கட்டும் ஐயா. எனக்கு கர்த்தர் சொன்ன, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவியாக்க போகிறேன். தடைகளை உடைத்து கொடுக்க முன்னாடி வருகிறார். உன் பலத்தர முடியாது, உன் அறிவிலே, உன் திறமையிலே, உன் புத்திசாலித்தனத்திலே எதையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்பாங்க. எல்லாரும் கண்களை மூடி இருக்கு. கொஞ்ச நேரம் யாரும் வெடிக்க பார்க்காதீங்க. கண்ணை திறந்தா 2 கை எடுத்து சொன்ன 2 கண்ணை ஸ்வயம் குத்திடுவேன். சோத்திரம் வருத்தப்படாதீங்க. பாஸ்டர் திட்டியாடுறாங்க. கண்ணத்துக்கு பார்க்காதீங்க. அப்படி தேவ பிரசன்னத்தை உணருங்க. ஹல்லேலூயா. அப்படி பிரசன்னத்தை உணருங்க. அப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்க. அப்படி கேட்க ஆண்டவரே ஒரு வல்லமையின் அபிஷேகம் அனுகூல தாங்க. எல்லாரும் கேளு. இப்படி வல்லமையின் அபிஷேகம் அனுகு தாங்க. இப்படி வல்லமையின் அபிஷேகம் அனுகூல தாங்க. ஆண்டவர் என் பலத்துல எல்லாம் ஆண்டவரே, என் திறமையில எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவர் நீங்க முன்னாடி போகணும்னா, பெண்களுக்காக உடைக்கணும்னா, கோணலானவை செவியாகணும்னா, தடைகளை நீக்கி போக வேண்டுமானா நீங்க எங்களுக்கு முன்னாடி வாங்க. அல்லேலூயா. தாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாகத்தான் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலாளிகளை செவையாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியின் பலம் உனக்குள்ள வேணும். தேவனுடைய அபிஷேகம் உனக்குள்ள வேணும். அல்லேலூயா. சாதாரண பலத்தில் அல்ல. அல்லேலூயா. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலன் உள்ளதா இருக்குமா? அரண்களை நிர்மூலமாக்க வேண்டுமானால் தேவ பலன், தேவ பலன், தேவ பலன் ஆண்டவருடைய பலத்தை எனக்கு தாங்க. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது. ஆவியானவரே உங்களுடைய வல்லமை எனக்குள்ள வேணும். உங்களுடைய வல்லமை எனக்கு வேணும். எல்லாரும் கேளுங்க. யார் அபிஷேகம் பண்ணப்படாம இருக்காதீங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே துதிக்கிறையா, இன்னைக்கு வெண்கல கதவு உடைய போகிறது. ஆண்டவரே இரும்பு தாழ்ப்பா முறிய போகிறது. அந்த காலத்துல பொக்கிஷத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியா. அல்லேலூயா. எனக்கு ஒரு விசேஷித்த தேவ பலன் எனக்குள்ள வேண்டும். ஒரு விசேஷித்த தேவ வல்லமை எனக்குள்ள வேணும். என் கடன் பிரச்சனை மாற வேண்டுமானால் என்னால் அல்ல ஆண்டவரே. என் வியாதி தீர வேண்டுமானால் என்னால் அல்ல ஆண்டவரே. எனக்கு உயர்த்தப்படுவதற்கு மேல வர வேண்டுமானால் என்னால் அல்ல ஆண்டவரே. நான் படிப்பதற்கு தடையா இருக்கிறது என்னால் அல்ல ஆண்டவரே. இப்படி ஆவியின் வல்லமை மாபா ஷாபா. கேளு 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 கேளு. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கையை தட்டியாமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரு காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவரும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி
வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியா அக்கினியாய் இறங்கிடுமே ஜீவநதியாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தரிசனம் உரைத்திடவே எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் பார்க்கிறேன் அதிகாரம் தந்திடுமே தரிசனம் உரைத்திடவே அக்கினியாய் இறங்கிடுமே அக்கினியாக காற்றாக ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கிடுமே காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு காட்டிலே ஆகாது நடுங்கிடவே அதி மழையாக பொழிந்திடுமே கர்மேல் ஜபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறே ஆகாது நடுங்கிடவே அதி மழையாக பொழிந்திடுமே கர்த்தருடைய அக்கினி வல்லம் உனக்குள்ள இறங்குவதற்கு விட்டு கொடு. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வாழ்க்கையில தேவ பிரசனத்தை உணரும் போது கர்த்தர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த மகிமை சிங்காசனத்தை பார்க்கிற வேளையில அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் தேவ பிரசனத்திலிருந்து பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பை கொண்டு வந்து அவன் வாயிலே வைத்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஒரு நெருப்பு தடலை கொண்டு வந்து அவன் உதட்டிலே அல்லேலூயா வாயை தொட்டு இது உன் உதடுகளை தொட்டபடியினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியமானது. இன்னைக்கு எல்லா தேவ பிரசனத்தை உணருங்க. ஒரு அக்கினி தடல் பரலோகத்திலிருந்து அவன் அன்றைக்கு இறங்கி வந்து அந்த நெருப்பு தடலை கொண்டு வந்து வாயிலே போட்டது போல உன் உதட்டை தொட்டது போல நீ இன்னைக்கு ஆராதிக்க தடையா இருக்கிற எல்லா தடைகளை கத்த உடைத்து போட்டு உன்னை இது தொட போகிறது. உறக்கினின் வல்லமை நெருப்பு வந்து உன்னை தொடும்படியே அவனை விட்டு கொடு. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே பரலோகத்திலிருந்து பலிபீடத்தில் இருந்து அந்த வசனம் சொல்லுகிறது, அப்போது சேராமை ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த ஒரு குரட்டால் ஒரு நெருப்பு தடலை எடுத்து என்னிடத்திலே பறந்து வந்து இப்போ உன்னிடத்துல பறந்து வரப்போகிறான். கேளுங்க. ஆண்டவரே ஒரு நெருப்பு தடல் அன்னைக்கு ஏசாயாவை தொட்ட அதே நெருப்பு தடல் வந்து உன் வாயை தொட்டு உன் அக்கிரமத்தெல்லாம் நீக்கி உன் பாவத்தெல்லாம் அவர் சுத்திகரித்து அல்லேலூயா பரிசுத்தப்படுத்தி நிவர்த்தியாக்குற நேரம் இதான். யாரு வேடிக்கை பார்க்க போனா அண்டு அக்கினி பலவத்தை இறங்கி வந்து கேளுங்க. ஆமென். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு அபிஷேகம் தந்து வழி நடத்து. முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசை அழைத்து பேசி நீரே. முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசை அழைத்து பேசி நீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றே எகிப்து
தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தூர், எங்களை நிரப்பி பயன்படுத்தூ. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியா. எலியாவின் ஜபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும், எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஜீவமே வல்லமையை என்ற நாளில் எங்கள் மேலே ஊற்றுமே, உமக்கினியை என்ற நாளில் வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் வல்லமை 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 தாருமே. அபிஷேகம் வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அறக்கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அறக்கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அறக்கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அறக்கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அறக்கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அறக்கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் பரப்பிட, அபிஷேகம் அபிஷேகம்
நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு கோரேசுக்கு முன்பாக வாசல்கள் திறந்திருக்க, வாச கதவெல்லாம் திறந்திருக்க. அல்லேலூயா, வாசல்கள் திறந்திருக்க. அல்லேலூயா, எல்லா வாசல்கள் திறக்கப்படுகிறது, கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அவருக்கு முன்பாக கோணலானவரை சபையாக்குற கர்த்தருடைய வல்லமை வெண்கல கதவு உடையது. மகளே, நீ கொச்சிகளை கூடாதபடிக்கு, அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதபடிக்கு, வாசலா பிரவேசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் அபிஷேகத்து வல்லமையினால உடைக்கப்படுது. விசுவாசிக்கிறியா? எனக்கு எல்லா தடைகளும் நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னாக வந்து விட்டா. அல்லது கர்த்தர் உனக்கு முன்னே போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்படாதே, கலங்காதே. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. கர்த்தருடைய ஆவி பரிசுத்த பிரசன்னம் எனக்கு உண்டாக வந்திருக்கிற உன்னை வெறுமையாய் தேவன் அனுப்ப போடுறவன். பலத்த காரியத்தை இந்த காலத்திற்கிற பொக்கிஷத்தெல்லாம், அந்த ஈரில் இருக்கிற பொக்கிஷெல்லாம் தேவன் வெளிப்படுத்த போகிறார். வெளிச்சத்துல கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, உன் கையில கொடுக்க போகிறார். இவ்வளவு நாட்களாய் அது அந்த காலத்தில் இருந்தது. கர்த்தரனை பார்த்து சொல்லுகிறான், மகளே மகளே, நீ பயப்படாதே, மகனே பயப்படாதே. இதுவரையிலும் உனக்கு விரோதமாய் மறைக்கப்படுறது அந்த வெண்கல கதை உடைக்கப்படாமல் இருந்ததுனாலே அது அந்த காலத்தில் இருந்தது. வெளியே கொண்டு வருகிறார். ஞானம், கிருபை, இரக்கம், அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், ஆசீர்வாதம், நன்மை, இரக்கம், தயவு, காரியம், இது மகாபரி ஐஸ்வர்யத்தின் மேன்மையை தேவன் உனக்கு கொடுக்கிறார். தேவன் உனக்கு கொடுக்கிறார். தேவன் உனக்கு கொடுக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தினால் இதெல்லாம் பெற்றுக் கொள்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது, அவருக்கு முன்னே போவான். ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். ஆமென். இஸ்ரவேலின் தேவன் உன்னை பின்னே உன்னை காக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பேசுற ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். புது பலத்தோடு கூட இந்த மாதத்துக்குள்ள கடந்து போக போகிறோம். வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தமது தூதல் கட்டிடுவார். உன் பாதம் கல்லிலே இடராதபடிக்கு தம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். உனக்கு விரோதமாக எழுப்புகிற அந்த பெரிய பர்வதமாய் இருக்கிற அந்த பொல்லாத பலவீனங்கள், பெரிய பர்வதமாய் இருக்கிற அவன் அந்தகார வல்லமைகள், பெரிய பருவதமா இருக்கிற கடன்கள், பெரிய பருவதமா இருக்கிற அவன் போராட்டங்கள், பெரிய பருவதமா இருக்கிற சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், இன்றைக்கு தேவன் உனக்கு முன்பாக சொல்லுங்க, எனக்கு முன்பாக சொல்லுங்க, சம பூமியை மாறுகிறாய். இன்னைக்கு கத்த சொல்லுகிற சமபூமியாய், 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 சமபூமியாய் மாறுகிறது. தேவன் கர்த்தருடைய ஆவியானவர் உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பசுத்து பசன ஆளுகை செய்யட்டும். இந்த செய்திக்காக ஜெபிக்கலாமா? சாந்தமா ஜெபிக்கும்படி கேட்டுக் கொடுக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த உன்னதமான தகப்பனே, பரலோகத்தின் மலை, ஆசீர்வாதத்தின் மலை பெய்த தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்னைக்கு தேவரீர் எங்களப்பா உமது ஊழியக்காரன் மூலமா எங்களை சந்திக்க சித்தம் கொண்ட இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு மகத்துவமான வேலையப்பா, மகிமையான வேலையப்பா. இயேசுவே, இயேசுவே, வார்த்தைகள் இல்லை அப்பா. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்த எல்லா தடைகளும் அப்பா நீக்கி போட்ட தயவுக்கு நன்றி. தடைகளை கொண்டு வந்து எங்களை பக்கவழியாய் நடக்கப்படின பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்பட்டு ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிற ராஜா எங்களுக்கு முன்னாக சென்று ஆண்டவரே ஒளிப்படத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும் எங்களை சுதந்திரித்துக் கொள்ள சுதந்திரவாளியாக அனுப்புகிறீரப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய குற்றம் குறைவுகளை மன்னித்து திரும்பவுமாக தகப்பனே உன்னோடு செல்ல மாட்டேன் என்றாலும் எங்களோடு செல்லும்படிக்கு சித்தம் கொண்டீரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிற போது அது இளைப்பாறுதலின் சமூகம் தகப்பனே. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் பேரானந்தமும் உண்டு தகப்பனே. இந்த மாதம் இப்படிப்பட்ட மகத்துவமாய்
பெரிய ஆசீர்வாதங்களோடு, பெரிய கிருபைகளோடு, இரக்கங்களோடு, தயவோடு, காருண்யத்தோடு எங்களுக்கு நீர் துணங்கி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் எப்படி உம்மை துதிப்போம் தகப்பனே. 1000 நாவுகள் போதாது தகப்பனே. நித்திய ஸ்தோத்திரங்களோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். வல்லமையினால் நிரப்பினீரே, நிரப்பினீரே, மகிமைப்பட்டீரே தகப்பனே. தேசத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீரே. இன்றைக்கும் அப்பா திரும்பவுமாக பாஸ்டருடைய அந்த பிறந்த நாளுக்காக சபையார் எல்லாரும் சேர்ந்து அப்பா இந்த நேரத்திலே அவருக்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் வைத்து சொல்லுகிறோம் அப்பா. இன்னும் பலமாய் பயன்படுத்துங்கப்பா, ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்கப்பா. இன்னும் வல்லமை வல்லமை பெருகட்டும், கிருபை வரங்கள் பெருகட்டும், ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாற்றும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நாம் பக்திக்கு நேரம் ஆயத்தப்படுவோம்.